ஐ ரிமெம்பர் நம்ம லாஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு நம்ம என்ன எடுத்தோம்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா இதை எடுக்கும்போது சொன்னாரு, பாத்தியாடா எவ்வளவு பண்ண வேண்டியதா இருந்துச்சு இங்க வர அப்படின்ட்டு. அவர் சொன்னாரா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ரைட். அவர் வந்து அவர்கிட்ட பேசும்போது he said அவர் எழுதும்போதே அவர் சீன் மாதிரி எழுத மாட்டாரு. ஒரு மாதிரி எஸ்ஏஸ்டிக்கா எழுதுவார். லைக் லாங் எஸ்ஏஸ் அந்த சீன் எப்படி ஸோ அவர் வந்து லைக் ஒரு இடத்துல இருந்தாருன்னா இங்க பூ இருந்தது, அங்க ஒரு செடி இருந்தது, அது சம்திங் ஸோ தட் பிகாஸ் அவர் அந்த சீனுக்கு உள்ள போயிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 3 டைமென்ஷன்ல அந்த சீனை பாக்குற மாதிரி எழுதுவேன்னு சொன்னாரு. பிகாஸ் he says அதுல இருந்து தான் எனக்கு அதை சுருக்கி தான் நான் வந்து அந்த சீனுக்கு வர முடியும். பிகாஸ் என்னால முதல்லயே வந்து இந்த கன்சைஸா சீன் எழுத முடியாது அப்படின்னாரு. பட் அவர் வந்து உங்ககிட்ட சீன் சொல்லும் போது டஸ் இட் டெல் யூ லைக் ஜஸ்ட் அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவாரா, இல்ல அதை சுத்தி என்ன இருக்கோ அதுவும் சொல்லுவாரா? சுத்தி என்ன இருக்குன்னு சொல்லுவாரு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிவ் மீ an example, no, like let's say there is ஒரு லவ் சாங் or something like that. Okay, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கேயோ போறேன். ஓகே, யாருக்கும் தெரியாம நான் அந்த இடத்துல இருக்கணும். நான் ஒரு ஆக்டிங் பண்ணிடுவேன். டேய் நீ ஒருவேளை மாட்டினா கூட இதுதான்டா ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டருக்கு ஒரு பயம் இருக்கும்ல, மாட்டினா என்ன ஆகும்ட்டு. அதையும் சொல்லிடுவாரு உங்கள்கிட்ட, மாட்டினா இதுதான் ஆக போகுதுன்ட்டு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க இது மாறும். அதே மாதிரி நிறைய பேக் ஸ்டோரி கொடுத்துட்டு லைஃப்ல இருந்து நிறைய விஷயங்களை எடுத்து அவர் மாதிரி ஐ திங்க் டைரக்ஷன் யாரும் சொல்லக்கூடாது. ஆனா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் ஐ திங்க். தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.